எனக்கு ஓட்டு போட வேணாம். என் தங்கச்சி ஆன்சி சோபாராணிக்கு ஓட்டு போட வேணாம். என் தம்பி கிம்லருக்கு போட வேணாம். என் தங்கச்சி மணியர் சிறுவருக்கு போட வேணாம். என் தம்பி சீலனுக்கு போட வேணாம். யாருக்கும் என் பிள்ளைகளுக்கு போட்டுறாது. ஆனால் ஜபிக்க போறீல்ல, அப்போ இறைமகன் இயேசுட்ட கர்த்தர்கிட்ட வேண்டுவில்ல, பாவம் இந்த பிள்ளைங்க ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க வெல்ல வேண்டும் ஆண்டவரேன்னு ஒரு நிமிடம் ஜெபி. அது போதும், எனக்கு ஓட்டு போட வேணாம். இப்போ எங்கள் வெற்றியை நான் கர்த்தர்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதே மாதிரி ஏக இறைவன் அல்லாட்ட தொலை போகிற என் சொந்தங்கள்கிட்ட, சீமானுக்கு அவன் பிள்ளைகளுக்கு நீங்கள் போட மாட்டிய, நீங்கள் கருணாநிதிக்கு தான் போடுவீங்க, காங்கிரஸுக்கு போடுங்க, போட்டு போங்க. ஆனால் பாவம் 15 வருஷமாக அந்த பையன் கத்துறான், 10 வருஷமாக திருத்துருவா கத்திரி கிடக்குது அந்த பிள்ளைய. அல்லாஹ் அந்த பிள்ளைய வெல்லணும்னு ஒரு நொடி துவா பண்ணி விடுங்க. ஓட்டங்களுக்கு நீங்கள் போட வேணாம், அதை அங்கேயே போடுங்க. ஆனால் அல்லாட்ட சொல்லுங்க, எங்கள் வெற்றியை நாங்கள் இறைமகன் இயேசுகிட்டையும் அல்லாட்டையும் ஒப்படைச்சிட்டு போகிறோம். ஏற்கனவே முருகன்ட்ட சொல்லித்தான் வந்தேன். அவனை நேரடியாக பேசுவன்ல, சரி உன் பேரனை வெல்ல வைக்காம நீ இந்த நாட்டுக்கு மக்களுக்கு என்னதான்டா நல்லது செய்வேன்னு கேட்டேன். அவன்கிட்ட பதில் இல்லை. என்னை ஜெயிக்க வைக்காம என்ன நல்லது செய்ய போற நீ சொல்லு.